அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய கிருபைகளை நமக்காக தந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹாலே லூயா. எத்தனையோ காரியங்களை செய்கிற தேவன் நமக்கு நல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஹாலே லூயா. அந்த நல்லவரை இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நாள், வாழ்நாள் முழுவதும் அவருடைய நாமத்தையே நான் துதிப்பேன் சொல்லலாமா? என்னுடைய ஆசை எல்லாமே நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஆசை எல்லாம் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, துதிக்கிறேன். எத்தனை மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாறாதது. உம்முடைய கிருபை மாறாதது. ரகலன ஷகல் அதோரியா நிமாக்கரபு ரீமா ஹந்தரபல ரீகலவரபா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹalleluya. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீ நல்லவர்னு சொல்லுங்களேன். நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. மாலைகள் விலகினாலும் மாறாது கிருபை, பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் மறையாது கிருபை. எல்லாரும் சொல்லலாமா ஒரு விசை? மாலைகள் விலகினாலும் மாறாது கிருபை, பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் மறையாது கிருபை. கைகளை உயர்த்தி நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். உம்முடைய கிருபை எங்களை நிர்மூலமாகாமல் காத்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க நடந்து வருகிற பாதைகளை பார்த்தா ஆச்சரியமா இருக்குது இல்லையா? ஆண்டவர் நடத்தின விதங்கள், கிருபையாய் நம்மை நடத்தின காரியங்கள், ஒவ்வொரு நாளும் நித்தமும் நம்மை நடத்தின விதங்கள், நாம் அறியாத பாதையில் நம்மை நடத்தின காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் நல்லவராகவே நமக்கு இருக்கிறார். எல்லாரும் சொல்லலாமா? கிருபையால் என்னை நீர் கண்டீர், உம் கருணையால் கரம் பிடித்தீர், நிர்மூலமாகாமல் காத்தீர், நிதம் என்னை நடத்துகின்றீர். சொல்லுங்க எல்லாரும். கிருபையால் என்னை நீர் கண்டீர், உம் கருணையால் கரம் பிடித்தீர், நிர்மூலமாகாமல் காத்தீர், நிதம் என்னை நடத்துகின்றீர். நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. இந்த உலகத்துல நம்ம உயிர் வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையே துதிக்கணும். நம்முடைய ஆசை எல்லாமே இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என்னுடைய ஆசை நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? பூமியில் உயிர் வாழும் வரையில் உம் நாமம் துதித்திடுவே, இயேசுவே என் ஆசை எல்லாம்
நீரே நீர்தானையா. சொல்லுங்களேன் எல்லாரும். ஆண்டவர் சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம சொல்லணும். நம்முடைய அர்ப்பணிப்பு அவ்வளோ உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? பூமியில் உயிர் வாழும் வரையில் நாமம் துதித்திடுவே, இயேசுவே என் ஆசையெல்லாம் நீரே நீர்தானையா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவரே, நீ நல்லவர் நல்லவர் நல்லவரே. அல்லேலூயா பலரிபா ஏமரா ஷகலதுரியா. ஆண்டவரே நீ நல்லவரப்பா, ஆண்டவரே நீ நல்லவரப்பா, எங்கள் தகப்பனே நீ நல்லவரப்பா, எங்கள் தெய்வமே நீ நல்லவரப்பா. ஹalleluya ஹalleluya ரிபல ஹந்தரோ மகாதன சேகல ரத்தியோ ரபுத்தன சேமல் கரா. ஹalleluya. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவர். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது என் ஆண்டவர் நீ நல்லவராகவே இருந்திருக்கிறீரப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ரீமா ஹந்தரபோ லியாக்கர தூரசே மகால் தரோஷிகரபா லாகந்தரசே மல்கரா தீபலபா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல வந்து அவனை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமேன் ஹalleluya. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றுமே நடக்கல. எத்தனையோ ஆண்டுகள் ஆகியும் அவனுக்குள்ள நடக்காம இருக்கும்போது 99 வயதாகும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமேன் ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனை நல்லவர். அவனால ஒண்ணுமே முடியாது. அவனுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஆனாலும் ஆண்டவர் என்னால் கூடும் என்று சொல்லி நிரூபித்து காட்டினார். ஹalleluya ஹalleluya. அவன் வந்து சந்தேகப்பட்டு இல்ல, அவன் வந்து ரொம்ப முகங்குப்புற விழுந்து நகைத்து கேட்கிறான், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருதயத்துல நினைச்சிட்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்ல நிச்சயமாய் சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக சொல்லி ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஒரு 21ஆம் அதிகாரம் வரும்போது முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அது கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே நினைக்கிறீங்களா? நிச்சயமாய் ஆண்டவர் உங்களால முடியாத காரியங்களை என் ஆண்டவர் செய்து கொடுக்கிற தேவன். ஹalleluya. எல்லாரும் சொல்லலாமா, உங்களால ஒருவேளை முடியாம இருக்கலாம், என்னால முடியலன்னு சொல்லு அப்படி சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே என்னால ஒண்ணுமே முடியாது, என்ன நான் உங்க கரத்துல தந்துடுறேன் ஆண்டவரே. சொல்லலாமா? ஹalleluya. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர்
எனக்கும் செய்ய வல்லவர். ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். இந்நாளொன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். ஹல்லேலூயா. ஆகார் வனாந்திரத்திலே அலைந்து திரியும் போது அவளுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு ஒரு நீரூற்றை காட்டினாரே. இன்றைக்கும் எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கலையேன்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களா? கவலைப்படாதுங்க. உங்களுடைய கண்ணீரை காண்கிற எல்ரோயி நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? என்னுடைய கண்ணீரை அவர் துடைப்பார் நீங்க நம்புறீங்களா? ஆண்டவர் உங்க மேல உங்களுக்கென்று நியமித்த நன்மைகளை ஆண்டவர் செய்து கொடுக்க வல்லவர். ஆகாருடைய கண்ணீரை கண்டவர் என்னுடைய கண்ணீரை காண்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாயின் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. சொல்லலாமா? எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாயின் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என்னாலொன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஹல்லேலூயா. மலரிபதரா. ஆண்டவரே, எங்களால ஒண்ணும் முடியாதுப்பா, ஆனா உங்களால எல்லாம் கூடும் ஆண்டவரே. உங்களால எல்லாம் கூடும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே முடியலையே, எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடக்குமா? என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை மாறுமா? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா? இப்படி ஆவலோடு எதிர்பார்த்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வீராக. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிறவராய் கடந்து வருவீராக. ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு அழுகையோடு நோக்கி பார்க்கிற ஒருவரையும் ஆண்டவரே நீர் வெறுமனே விட மாட்டீங்கப்பா, வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை நீ துடைப்பீராக. சொன்ன வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.